பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே உங்களுடைய யாவருடைய ஜெபத்தினாலும் சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அநேக புதிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். கூட்டத்தின் இறுதியில் அநேகர் விடுதலை பெற்றார்கள். அதே போல் மாலையில் நடைபெற்ற பாலர் கல்வி நிலைய கூட்டத்திலும் அதிக ஜனங்கள் வந்திருந்தார்கள். சென்னையில் எக்கச்சக்கமான கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறீங்க. மாதத்தில் ஒரே ஒரு நாள் உங்களை தேடி வருகிறேன். இன்னும் ஆயிரக்கணக்கிலே நீங்கள் திரளாக அந்த கூட்டங்களில் வந்து பங்கேற்கும்படியாக உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த வாரம் நமக்கு முதல் வாரமாக இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவில் மக்களே உங்களை தேடி நான் வருகிறேன். வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC காலேஜ் விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பக்கத்தில் OMC ஹால் இருக்கிறது. அங்கே காலை 10 மணிக்கு வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே அப்பாவுடைய கிருபையினாலே நாம் இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லத்தை நாம் கட்டியிருக்கிறோம். அது தேவனுடைய மாளிகைக்கு உள்ளாகவே இருக்கிறது. அங்கே இரவும் பகலும் ஜபங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. காலையில் ஜபம், சாயந்தர ஜபம், 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஜபத்தை நடத்துகின்றார்கள். அங்கே இருப்பவர்களெல்லாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள். இதை போல ஒரு ஆவிக்குரிய இல்லத்தை தான் இன்றைக்கு வயதானவர்கள் எத்தனை பேர் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வருவதற்கு ஏற்ற இடம் அதுதான். ஒருவேளை நீங்கள் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லலாம், இல்லைன்னா வெளி மாநிலத்துக்கு போகலாம். உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். குறைந்த கட்டணத்தில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் உங்கள் பெற்றோர்களை தாராளமாக வந்து நீங்கள் சேர்க்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அது மாத்திரமல்ல, தெரிந்த முதியோர்கள் இருப்பார்கள் என்றாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய ஊழியத்தில் அந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்கி பணிபுரிய ஒரு நல்ல பாஸ்டர், அனுபவம் வாய்ந்த நல்ல பாடல் பாடுகிற, ஆராதனை செய்கின்ற, செய்தி கொடுக்கின்ற, ஜெபிக்கின்ற ஒரு பாஸ்டர் நமக்கு தேவைப்படுறாங்க. நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. அங்கேயே தங்கியிருந்து அர்ப்பணிப்போடு நல்ல உள்ளத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வீட்டில் யாருக்காவது பிறந்த நாட்கள் வருகிறது என்றால் நீங்கள் அங்கே தங்கியிருப்பவர்களுக்கு நல்ல விருந்தை அளிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அளிச்சுட்டு வராங்க. நீங்களும் கூட அப்படியாக செய்யலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக தினந்தோறும் இரவு 9 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. செய்வீங்களா? நீங்கள் தான் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள், எல்லாரையும் பார்க்க வைங்க, நம்முடைய கூட்டங்களில் பங்கு பெறுங்க, நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா 21வது அதிகாரம் 43வது வசனம். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார்.
அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம்கிட்ட ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கானான் தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொல்லி. அதே மாதிரியே அதுக்கு பின்பாக ஈசாக்கு, யாக்கோபு எல்லாட்டையும் அவர் நான் கானான் தேசத்தை தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி கொண்டே இருக்கிறார். யோசிப்பு அதனால தான் மரணம் அடைகிற நேரத்தில் கூட அவர் சொல்கிறாரு, இந்த எலும்புகளை நீங்கள் கானான் தேசத்துக்கு போகும்பொழுது கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி. அந்த அளவுக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் என்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கானான் தேசத்தை தருவார், எப்பொழுது நாம் நம்முடைய சொந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிப்போம் என்று காத்திருந்தார்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் நம்பினார்கள். சிறு குழந்தையை போல நம்பினார்கள். எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள், எப்பொழுது 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 என்று சொல்லி. 430 வருடங்கள் அடிமைத்தனங்கள் நினைக்கவே முடியாது. ஏன்னா பார்வோன் அவளை அப்படி ஒடுக்கினார், அடித்து நொறுக்கி வேலை செய்ய வச்சு அடிமைகளாக்கி. இப்படி ஒரு நிலைமையில எப்படி சொந்த தேசத்தை அவர்கள் கானான் நாட்டை எப்படி கனவு காண முடியும்? அதுக்கு பிறகு 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாகவும் அவருடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமாகவும் தேவையில்லாமல் பேசினதுனாலையும் அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்படியாக பல தடைகளெல்லாம் அவர் தாண்டி தாண்டி வந்தாங்க. இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்பொழுது ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், எப்பொழுது கானானுக்குள்ளே நாம் போய் குடியிருப்போம், நம்முடைய சொந்த நாட்டை எப்பொழுது காண்போம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிருந்தது போல நமக்கும் அவர் வாக்கு பண்ணுகிறார். தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தங்களை அருளி செய்கின்றவராக இருக்கின்றார். வாக்கு தத்தம் என்றால் என்ன? என் மகனே, உன்னை இவ்விதமாக நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன், உன் பிஸ்னஸை இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன், உன் ஊழியத்தை நான் இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த நாட்டை தருவேன் என்று சொல்லி சொன்னார். அதை அவர்கள் பிடித்து கொண்டார்கள், நம்பினார்கள், விசுவாசித்தால். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று விசுவாசித்தால். 2வது, எப்பொழுது அதை சுதந்திரிப்போம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் செய்யாமல் தவற விட்டு விடுகிறோம். நிறைய பேர்கிட்ட போயிட்டு, வாட் இஸ் காட்ஸ் ப்ராமிஸ் இன் யுவர் லைஃப், கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தை கொடுத்துருக்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு மாதிரி திணறுவாங்க. சரியான பதில் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு தெளிவற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா, இந்த ஊருக்கு நான் போகணும், நம்ம தெளிவாக நம்ம மனநிலைமையில் இருக்கிறோம். S2க்கு போகிறோம், S5க்கு போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பிளாட்ஃபார்முக்கு போகிறோம், இந்த ட்ரெயினில் ஏறுறோம், இதான் நம்முடைய பெருத்து. நம்ம தெளிவாக நம்ம பிரயாணப்பட்டால் தான், நம்ம போனால் தான் சரியான இடத்துக்கு போய் சேர முடியும். உலகப்பிரமான காரியங்களை கூட நமக்கு தெளிவு இருக்கிறது. இந்த ஊருக்கு இப்படி இந்த வழியில் தான் போகணும், இந்த காரியத்தை சாதிக்கணும், இந்த மனுஷர்கிட்ட நம்ம பேசணும், இவங்கள்ட்ட போய் நிற்கணும். இதெல்லாம் அந்த உலகத்து ஞானமெல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனால் தேவாதி தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் இலவசமானவைகள், மிக சிறப்பானவைகள், மிக பெரிதானவைகள். அவைகள் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்படுகின்றன. அதற்கு அச்சாரமாக, அடித்தளமாக, அஸ்திபாரமாக, முதலாவதாக தேவன் நமக்கு தன்னுடைய வாக்குத்தத்தங்களை ஏராளமாக தாராளமாக அவர் தருகின்றார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொள்ள தவறி விடுகிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகள் என்று விசுவாசிக்க நாம் தவறி விடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறான்னு ஒரு தெளிவோடு கூட வாழ்ந்து அந்த வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு நாம் தவறி விடுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தெளிவற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. தெளிவற்ற சூழ்நிலை. பிள்ளையுடைய வாழ்க்கையில் நான் இப்படி நன்மையை தருவேன், அவளுக்கு இப்படி படிப்பை தருவேன், இப்படி திருமணத்தை தருவேன், கர்த்தர் வாக்கு கொடுத்திருப்பார். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது அதற்கு எதிர்மாறாக இருக்கும், தலையீழாக இருக்கும். பிள்ளை கர்த்தரை தேடாமல் வாழ்வார், மகன் இஷ்டத்துக்கு இருப்பான். ஆனால் கர்த்தரை நான் அவனை என் பிள்ளையை மாற்றுவேன், அவனுக்கு இந்த வேலையை தருவேன்னு சொல்லியிருப்பார். அப்பொழுது நாம் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளை குறித்து இப்படி சொல்லியிருக்கீங்களே அப்பா,
நாம் இதை நம்பி சிறு பிள்ளை போல் நம்பி என் மகன் நிச்சயமாக ஊழியக்காரனாக மாறுவான், என் மகனுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும், என் மகனுக்கு நல்ல திருமண காரியங்கள் வாய்க்கும், என் பிள்ளை கற்பத்தின் கனியை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஒரு வார்த்தை தந்திருப்பார், அதை அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும். பைபிளை நாம் வாசிக்கும் பொழுது, அதே மாதிரி நம்ம ஊழியக்காரர்கிட்ட போய் முழங்கால் படிக்கிற பொழுது, எங்கேயோ ரோட்டில் எங்கேயோ போகும்போது ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பிப்பார், இதன்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. 2 காரியங்களை நான் நினைவு கூறுகிறேன். நான் 11வது படித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு விளையாட்டு போட்டிக்காக நான் போய் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை அப்பொழுதுதான் முதன்முறையாய் தேட ஆரம்பித்திருக்கிறேன். அதில் யோசுவாவில் அந்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அதுக்கு பிறகு ஷார்ட் புட்டில் நான் முதலாவதாகவே வந்து கொண்டிருந்தேன். அநேக வருடங்களுக்கு ஒருவரும் எனக்கு முன்பதாக நிற்கவே முடியவில்லை. காரணம், அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னொரு சம்பவம் எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்துக்கு வரும். நான் படித்து கொண்டிருந்த காலங்களிலே எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர் இருந்தார். அவர் ஆவிக்குரிய தகப்பனாக மாறினார். ஆவிக்குரிய தகப்பனாய் மாறி எனக்கு அநேக ஆலோசனைகளை சொன்னார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்திருந்தார். அந்த வேலைக்காக அவருடைய தாயார் தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கண் விழித்து ஜெபித்து வந்தார்கள். என் மகனுக்கு எப்படியாவது நீர் அந்த வேலையை தரவேன்னு சொல்லியிருக்கிறீங்க என்று அவர்கள் பல மாதங்களாக காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வயதான காலத்திலே அவர்கள் கண் விழித்து ஜெபித்தார்கள். கர்த்தரும் அந்த வேலையை உண்மையுடையவராக இருந்தபடினாலே கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த வேலையில் இருக்கின்றார். இதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அநேக குடும்பங்களில் பெற்றோர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிஸ்னஸ் ஆசீர்வதியும், படிப்பை ஆசீர்வதியும், இப்படி சொன்னீங்களேப்பா அப்படி சொன்னீங்களே, நிறைய பேர் போராடுறாங்க, அதனால் பெற்றுக்கொள்கிறாங்க. நிறைய பேர் 1ஆம் தேதி ஆலயத்திற்கு போகும் பொழுதும் அந்த வசனத்தை கேட்குறாங்க, வாக்குத்தை கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அது ஞாபகமே இருப்பதில்லை. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாலும் அதை நாம் ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும், உரிமையாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்தை இப்போ நம்ம வாங்கி போட்டுட்டு அந்த பக்கமே போகவே இல்லை, மறந்துட்டோம் அப்படின்னா அங்கே யாராவது வீடு கட்டிடுறாங்க. அப்படி அல்லோவில் போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஃபென்ஸும் போடுறதில்ல, அந்த பக்கமும் போகிறதில்ல. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவங்க எங்கள் இடம்னு சொல்லிட்டு கட்டிடுறாங்க, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஐயோ, அதுக்கு பிறகு வேதனையாக இருக்குது. ஒரு இடத்தை வாங்கி போட்டால் அங்கே போக வேண்டும், அடிக்கடி போக வேண்டும், ஃபென்ஸ் போடணும், அதுக்கு சரியான காரியங்களை செய்யணும், அதில் ஏதாவது பில்டிங் கட்டணும். அப்போ தான் அடுத்த ஆட்கள் வராமல் இருப்பாங்க. இல்லைன்னா இந்த உலகம் பொல்லாத உலகம், இது என்னுடைய இடம்னு சொல்லி உரிமை கொண்டாடும். நீங்கள் அதே போலவே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாவிட்டால், பிசாசு எனக்கு சொந்தம் என்று சொல்லி அவன் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுவான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு. அவைகளையெல்லாம் பிசாசானவன் இது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அவன் எடுத்து கொண்டிருக்கிறான். அவன் உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை கையை கட்டி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க, ஆன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் பார்த்தீர்களா? கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருந்தார், அதை பிசாசு பிடுங்கி கொண்டான். காரணம், நம்ம அதை உரிமை கோரவில்லை, அதை கேட்கலை. கர்த்தர் நமக்கு தான் தந்திருக்கிறாருங்கிற அறிவு இல்லை, அது எப்படியாவது நிறைவேறணும்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும்னு நம்ம ஆசைப்படலை. அதனால சாத்தா முந்தி கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையில் 2 காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தங்களை நம்புங்கள், தினந்தோறும் அதை ஆண்டவருக்கு நினைவுபடுத்துங்கள், அது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி காத்திருங்கள். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு சொன்னார், அவர் ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், யோசேப்பு விசுவாசித்தார். எத்தனையோ வருடங்கள் ஆன பிறகு அந்த இன்ப கானான் நாட்டை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் அங்கே போய் குடியிருந்தார்கள். ஏனென்றால் தேவன் சொன்ன வார்த்தை அது உண்மையான ஒரு வார்த்தை. நான் இன்ப கானானை தருவேன் என்று சொன்னவர் அதை கொடுத்தார். உங்களுக்கும் கூட ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிற அதை தருவார். இன்னைக்கு கசப்பான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம்,
காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும் பிஸ்னஸ்ன்னு வேலைன்னு சொல்லி தலையெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு ப்ரெஷராக இருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் ஊழியத்தில் எவ்வளவு போராடினாலும் மாற்றங்கள் வராமல் இருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தேடி பார்த்து எவ்வளவோ புரண்டு பார்த்தால் ஒரு மாற்றம் வராமல் இருக்கலாம். நிலைமைகள் இன்னும் மோசமாகி கொண்டே போகலாம். பயப்படாதீங்க. வாக்குத்தத்தத்தை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள், உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தேவரீர் சொன்னீர் அல்லவா, எதை நினைத்தருளுங்கன்னு சொல்லி அவருக்கு நினைவூட்டி கொண்டே இருங்க. தாழ்மையாய் அவரை கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை கொடுத்தவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பது நிச்சயம் அல்லவா. யோசுவா 21:44 கர்த்தருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவளை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒன்று, அவர் அந்த இன்ப கானானை கொடுத்தார். ரெண்டாவது, சுற்றி நிறைய சத்துருக்கள், நிறைய நாடுகள், நிறைய பொல்லாத ஜாதிகள். அவரெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பற்களை கடித்தார்கள், யுத்தங்களை செய்ய வந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் யோசுவோட தலைமையில் அவர்களை மடங்கடித்தார். அவர்களை புறம் மீதுகு இட்டு ஓடும்படியாக செய்தார். அவர்களை அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு பெரிய பயத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதனால் யுத்தமே இல்லாமல் அவர்கள் இளைப்பாறினார்கள் என்று நாம் காண்கிறோம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு அவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை தருகிறார். இரண்டாவதாக நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்குகிறார். ஒருத்தர் நிம்மதியை கெடுக்கணும்னாலே சாத்தான் யாராவது ஒருவரை அவர்களுக்கு விரோதமாக பகையினராக எழுப்பிடுறான். அப்படி பகையினராக எழுப்புகிறபடியினாலே, அவர்கள் இடைவிடாதவர்களை தூஷிக்கிறபடியினாலே, யுத்தம் புரிகிறபடியினாலே அவருடைய நிம்மதியை கெட்டு போய் விடுகிறது. சொத்துக்கள் இருந்தாலும், ஆஸ்திகள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், எதிரிகள் இருக்கிற பொழுது வாழ்விலே நிம்மதி இருப்பதில்லை. யுத்தம் ஆரம்பித்து விட்டாலே நிம்மதியே இருக்காது. வேறு எதையும் சிந்திக்க முடியாது, வேறு எங்கும் போக முடியாது, எதையும் செய்ய முடியாது. பிள்ளைகளிடத்துல அருமையான பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள்கிட்ட அளவலாவ முடியாது. அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா, காலேஜுக்கு போயிட்டு வந்தியா, எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, சந்தோஷமா இருக்கியாம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, எதையும் கேட்க முடியாது. காரணம், நமக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. வியாதிகளோடு யுத்தம் நடக்கிறபடினாலே ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர்கிட்ட போகணும், இந்த டாக்டர்கிட்ட போகணும், இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இங்கே ட்ராவல் பண்ணணும், இங்கே அட்மிஷன் போடணும், இங்கே இந்த சர்ஜரி பண்ணணும், இங்கே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படியே அந்த யுத்தங்கள் நடக்கிறதுனால, அந்த வியாதி நம்மகிட்ட யுத்தம் பண்ணுறதுனால காலமெல்லாம் கசப்பானதாக மாறிவிடுகிறது. கோர்ட்டு கேஸு வழக்கு, அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு அப்ளை பண்ணு, அந்த லாயரை பாரு, இந்த லாயரை பாரு, இதில் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்க, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அந்த எஸ்ஐ போய் பார்த்துட்டு வா, அவரை பார்த்துட்டு வா. யுத்தங்கள் நடக்கிறபடியினாலே, பொல்லாத மனிதர்கள் நானே ஏற்றுக்கிறபடியினாலே அவர்களது தப்பும்படியாக இந்த காலமெல்லாம் போய்விடுகிறது. நிம்மதியே இல்லாமல் போய்விடுகிறது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் யுத்தம் வருகிறபடியினாலே, அம்புகள் வருகிறபடியினாலே ஐயோ என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு காலம் முழுவதும் கசப்பின் மத்தியிலே வாழுகிறவர்கள். திருச்சபைக்குள்ளே பிரவேசித்தார், அங்கும் கூட யுத்தம். அங்கே நிம்மதியாக இருக்கலான்னு அங்கே போனால் அங்கேயும் பிரச்சனைங்க. எல்லா பக்கமும் இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொல்லாத மனிதர்கள் எதிரிகளாக மாறி நிறைக்க வருகிறார்கள். பொல்லாத மனிதர்கள் நமக்கு எதிரிகளாய் நிற்கின்ற வரைக்கும், யுத்தங்கள் நடக்கின்ற வரைக்கும் நிம்மதியாக வாழவே முடியாது. அதை அறிந்திருந்த ஆண்டவர் அவருடைய எதிரிகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையை விட்டு விலக்கினார். எதிரிகள் எல்லாம் பயப்பட்டார்கள். இஸ்ரவேலினாலே ஒரு பயத்தாண்டு கொடுத்தார். இன்றைக்கும் அந்த பயத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ ஆயுதங்களை வைத்திருந்தாலும் இஸ்ரவேல் மீது யுத்தம் செய்வதற்கு, நேரடியாக யுத்தம் செய்வதற்கு இன்னைக்கு எந்த நாடுகளும் துணிவதில்லை. காரணம், இஸ்ரவேல் என்றாலே ஒரு பயத்தை ஆண்டவர் அனைத்து நாடுகளின் உள்ளத்திலும் கொடுத்திருக்கின்றார். உங்களை குறித்த ஒரு பயத்தையும் ஆண்டவர் உங்கள் எதிரிகளுக்கு உண்டு பண்ணுவார். அதை உங்களாலே உண்டு பண்ண முடியாது, ஆண்டவர் தான் உண்டு பண்ணுவார். ஒரு சமயம் ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். அப்பொழுது சொன்னார், பிரதர், டிவியில் நீங்கள் வந்து இப்படி கையை நீட்டின உடனே எக்கச்சக்கமாக மக்கள்லாம் கீழே விழுவாங்க, அசுத்தாவிகள்லாம் ஓடும். நான் அதை நம்புறதே இல்லை, அது ஏமாற்று வேலைன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நிறைய விட்டு சொல்லுவேன், இதெல்லாம் ஏமாற்று வேலை, நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் எங்களுடைய சொந்த ஊருக்கு உங்களை கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. அவர் சென்னையில் இருக்கார். சொந்த ஊருக்கு நான் பிரதிஷ்டைக்கு நான் வந்திருந்தேன். அப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருந்தீங்க.
நீங்கள் ரெண்டு நாள் பேசுகிறீங்க, எனக்கு ஒரே கோபம், இவரை போய் கூப்பிட்ருக்காங்களே, ஏசிக்கிட்டே இருந்துச்சு. அழைச்சவங்களாம் போய் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த ஏமாத்து வேலை இன்றைக்கி இந்த மனுஷன் எங்கேயும் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே நான் காத்திருந்தேன். நீங்கள் ஒவ்வொருவருக்காக தூரத்திலிருந்து ஜெபித்து கொண்டே வந்தீர்கள், பக்கத்திலே போகல. ஒருத்தரை நோக்கி கை நீட்டோன்னு அவர் ஆடிக்கிட்டே இருந்தார். நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட போயிட்டீங்க. இங்கே இவர் தானாக விழுந்தார். நீங்கள் பக்கத்திலே வரவே இல்லை, தொடவே இல்லை, தள்ளிவிடவே இல்லை. நீங்கள் 3ஆவதாக ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்குள்ளே இவர் டமான்னு தூர போய் விழுந்தார். அதை நான் கண்ணால் கண்டேன், ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த மனிதனத்தில் உண்மையாகவே கிறிஸ்து இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார் என்று நான் கண்டுபிடித்தேன். வெட்கப்பட்டு போனேன். அன்றிலிருந்து உங்களை நான் அதிகமாக மதிக்கிறேன் பிரதர். நீங்கள் வந்தாலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பரவசமாக இருக்கிறது. உங்களுடைய உண்மையான ஊழியம் நிறைய இடங்களில் போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னேன். வரிசையாக ஜனங்கள் லைனில் நிற்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் அங்கே தானாக திடீர்னு மக்கள் விழுறாங்க. என்னுடைய வல்லமை பிரவேசிக்கிறது. அதை கண்ணால் பார்த்த அந்த மனிதன் அப்படியே அரண்டு போனார், பயந்து போனார். தெரியாமல் நான் பேசிட்டேன்ப்பா, உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டேன். நான் இப்போ உங்கள் கூட்டங்கள்லாம் ரொம்ப நேசிக்கிறேன் பிரதர், ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறேன்னு அவர் சொன்னேன். எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவீர்கள் என்றால் உங்கள் எதிரிகள் எல்லாம் பயப்படுவார்கள், உங்களை கண்டு பயப்படுவார்கள், குறித்து பேச பயப்படுவார்கள், உங்களுக்கு யுத்தங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்ய பயப்படுவார்கள், விலகி கொள்வார்கள். இதுதான் தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம். தேவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் மூலமாக, ஒரு மனுஷி மூலமாக அதிக துக்கத்தோடு செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்னை இவ்வளோ பயக்கிறாங்களே, எனக்கு விரோதமாக இவ்வளோ காரியங்களை செய்கிறாங்களே. இல்லை, அந்த யுத்தமே இருக்காது, அந்த மனிதர்களே இருக்க மாட்டாங்க. அவரெல்லாம் பயந்து ஓடி போவார்கள். அந்த அளவிற்கு கிறிஸ்து இந்த நாட்களில் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அமர்ந்து கொள்வார்கள். ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக எந்திக்க மாட்டாங்க. பாருங்கள், யோசுவா 21வது அதிகாரம் 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. All the promises of God fulfilled. None of them fallen to the ground. ஒன்று கூட கீழே இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். அங்கே ஒரு ஆசீர்வாதம், இங்கே ஒரு ஆசீர்வாதம், அங்கே ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவேறிட்டான், ஒன்று கூட நிறைவேறாமல் போகலை. வாக்குத்தங்கள் எல்லாம் கிடச்சிருச்சு. Why God has given every blessing He has promised? Simply because God is faithful. ஆண்டவர் உண்மையுடையவராக இருக்கிறபடியினாலே அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றினார். தாவீதுக்கு கொடுத்த வார்த்தைகள், நல்வார்த்தைகள் ஒன்று கூட தரையில் விழலை, எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று இதே ஹோலி பைபிளை நம்ம வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் அவர்களுக்கு சொன்னார், அதை செய்தார். அதை ஒன்றில் கூட அவர் தவறலை. உண்மையுடைய தெய்வம். God is faithful. எத்தனை பொல்லாத மனிதர்கள் எத்தனை பொய்களை சொல்றாங்க. இன்னைக்கு நேற்று அப்படி ஒன்று சொல்றாங்க, இன்னைக்கு இப்படி ஒன்று சொல்றாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. மனிதர்கள் புரண்டு போகின்றார்கள். மனிதர்கள் பொய்களை வாக்குறுதிகளாக கொடுக்குறாங்க. மனிதர்கள் என்ன சொன்னோன்னு அவங்களுக்கு ஞாபகமே இருப்பதில்லை. காரணம், அவர்கள் மனிதர்கள். ஆனால் தெய்வமும் அப்படி அல்ல. அவர் சொன்னார், இதையெல்லாம் நான் தருவேன்னு சொன்னார். சூப்பராக எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஒன்று கூட அவர் மறக்கவில்லை, ஒன்றை கூட தராமல் போகவில்லை. எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அவர்களை அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் கூட அப்படியே செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். Same God is prepared to do everything in your life as He has done here. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றின கர்த்தர் உங்களுக்கும் கூட அப்படியே செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு வீட்லேயே போய் பெர்மிஷன் கேட்டு கூட்டத்தை நடத்தி அவங்க கடைசியில் துரத்தி விடும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போது ரொம்ப கண்ணீராக இருக்கும், ரொம்ப அவமானமாக இருக்கும். இப்போ ஆண்டவரே ஒரு சொந்தமான ஒரு இடத்த தர மாட்டீரா, அப்போ தான் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொந்தமாக உனக்கு நான் இன்ப காணான தருவேன்னு சொல்லி சொன்னார். அப்போல்லாம் அது வாய்ப்பே கிடையாது. சூழ்நிலை பார்த்தா எனக்கு 1750 ரூபா சம்பளம், எப்படி அதில் போய் இடங்களை வாங்க முடியும்?
ஆனால் ஆண்டவர் சொன்ன உனக்கு தருவேன். வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது 7 ஏக்கர் நிலப்பரப்பை மெயின் ரோட்டில் ஒட்டி கொடுத்துருக்காரு ஏசப்பா. வரவங்க போகிறவங்களாம் பார்க்கும்படியாக ஆண்டு வைத்திருக்கார். இன்ப காணான கொடுத்துருக்கார். இது ஒரு சின்ன ஆரம்பம் தான். இன்னும் நிறைய தருவாங்க ஏசப்பா. இன்னும் நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணும்போது உனக்கு நான் இன்ப காணான தருவேன்னு சொல்லும்போது என் கண்களுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. சிம்பிளி வேர்ட் ஆஃப் காட் வாஸ் கிவன் டு மீ. வெறும் வாக்குத்தத்தம் தான் எனக்கு தரப்பட்டது. நான் எல்லார்ட்டும் சொல்லும்பொழுது எல்லாம் சிரிப்பாங்க. அது எப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி கேட்பாங்க. சில நேரங்களில் வீட்டார் கூட சொல்லி சிரிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். ஓல்டேஜ் ஹோம், இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம், டெக்லான் குருவி எல்லாத்தையும் ஆரம்பிப்புன்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் அது சிரிப்பாக இருந்தது. ஆனால் அதை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தேவன் ஒன்றை செய்வேன் என்று சொல்லுவார் என்றால் அதை செய்யாமல் இருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து விட்டால் அதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் வாக்குத்தத்தம் என்னவென்று தெரிந்து கொண்டு விட்டீர்களா? காத்திருந்து பெற்றுக்கொண்டு விட்டீர்களா? பெற்றுக்கொண்ட பிறகு இது எனக்கு தான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நம்பின பிறகு அதை எதிர்பார்க்குறீங்களா? இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களா? அப்படி என்றால் சீக்கிரமாக எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் பெற்றுக்கொண்டேன், வாக்குத்தை பெற்றுக்கொண்டேன், ரொம்ப சந்தோஷம், ஆடி பாடிட்டு அதுக்கு பிறகு வேறு வேலையை பார்க்க போகிறேன்னு மறந்துட்டோம்னா தர மாட்டார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஒரு நீதி இருக்கிறது அல்லவா? நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? நீங்கள் ஏன் ஆண்டவருடைய கதவுகளை தட்டக்கூடாது? ஏன் அந்த வாக்குத்தை நிறைவேறும்படியாக ஓடி போய் தேடி பார்க்கக்கூடாது? அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நான் ஜெபிப்போமா? அப்பா, நீங்கள் உண்மை உடையவங்கப்பா. God, you are always faithful. உண்மையற்ற மனிதர்களையே சந்தித்து 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 மனம் நொந்து போயிருக்கிறோம் ஐயா. சுயநலமான மனிதர்களை சந்தித்து மனம் நொந்து போயிருக்கிறோம். நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே தோத்திரமையா, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். வாக்குத்தத்தம் என்பது எவ்வளவு முக்கியம், அதை பிடித்து கொள்வது எவ்வளவு முக்கியம், அதை நம்புவது எவ்வளவு முக்கியம், அதை எதிர்பார்த்து காத்திருப்பது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு கற்றுத்தாருங்க. எங்களை பெற்றோர்கள் எங்களுக்கு ஒன்றும் வைத்துட்டு போல, எங்களை முற்பிதாக்களை எங்களுக்கு சொத்துக்களை வச்சுட்டு போல, ஆனால் நீங்கள் இந்த வாக்குத்தங்களை வச்சுருக்கிறீங்க. அதை நான் பிடித்து கொண்டால் சுதந்திரிப்போம். அதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கி வியாதிப்பட்டிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், எவ்வளோ பணத்தை செலவழித்தாலும் அந்த வியாதிகள் தீர்ந்த பாடில்லை. அதனால் குடும்பத்தில் எல்லாருக்குமே துக்கம். படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் உண்டு. ஆண்டவரை, எங்கே போகணும்னு சொல்லி தெரியாமல் இருப்பவர்கள் உண்டு. மரண பயத்தோடு வாழ்பவர்கள் உண்டு. வேதனையை தாங்க முடியல, நடக்க முடியலையே, உட்கார முடியலையே, எதையுமே செய்ய முடியலையே என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு இருப்பவர்கள் உண்டப்பா. ஐசியூவில் இருப்பவர்கள் ஒவ்வொருக்கும் மனம் இறங்கும். புண்ணுருக்குன்னு அதை அப்படியே தோளினாலே மூடுவீராக. ஏசப்பா, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே கட்டிகள் இருக்கும் என்றால் அதை அப்படியே மறைய செய்யுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மறைய செய்யுங்கப்பா. என்ன போராட்டம் இருந்தாலும் மறைய செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வாதம், பக்கவாதம், முடக்குவாதங்கள் மறையட்டும். காக்காய் வலிப்புகள் மறையட்டும். ஹார்ட் அட்டாக்கு வர வேண்டாம்ப்பா. சடுதியில் வர வேண்டாம். ஆண்டவரே, பக்கவாதங்கள் வர வேண்டாம். கொடூரமான வியாதிகள் வர வேண்டாம். புதிய கிட்னிகளை, புதிய அவயங்களை பொறுத்துங்க. பழுதுபட்டுக்கிற அவயங்களுக்கு பதிலாக புதிய அவயங்களை பொறுத்துங்க. அடைக்கப்பட்டுக்கிற குழாய்களை திறங்க, நரம்புகளை திறங்க. உடைய பிள்ளைகளுக்கு அன்று அற்புதம் நடக்கட்டும். பல வருடமாய் திருமணமாகாமல், குழந்தை இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், வாகனம் இல்லாமல் ஆண்டவர் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. வெக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்கள் நினைத்து கொள்ளும். அவர்களுக்கு வாக்குப்படியை தந்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. சந்தோஷப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே சோதரி, இன்றைக்கு இப்பொழுது ராஜா ஒரு மாற்றம் உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் பிஸ்னஸில் அடி வாங்கி வருமானமே இல்லாதபடிக்கு வட்டிகளை கட்டி கொண்டிருக்கிற மக்கள், அப்போ வட்டியை நெருக்குது, பாம்பை போல் நெருக்குது, சுற்றுது, இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எத்தனை லட்சம் தேவையோ, எத்தனை கோடி தேவையோ அதை இப்பொழுதே கொடுங்கப்பா. அது உங்களுக்கு அற்பமான காரியம். வருமானம் இல்லாமல், பணம் இல்லாமல் யாராலும் இந்த பூமியிலே வாழ முடியும்? வருமானம் இல்லாவிட்டால் எவ்வளோ வெட்கம் அப்பா. கிருபையாயிரங்குங்கப்பா, கிருபையாயிரங்குங்க. நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாருங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இந்த விசா எனக்கு கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த பிஸ்னஸ் கிடைக்கணும், இந்த ஆர்டர் கிடைக்கணும். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க.
இறைவா இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்க. படித்து முடித்து இந்த காலையில் சேரலாமா அந்த காலையில் சேரலாமான்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க அப்பா. இந்த நாளில் தகப்பனே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. வயதானவர்கள் விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. எலும்பு முறிஞ்சிடக்கூடாது, பெட்ரிடன் ஆயிடக்கூடாது. காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் பாவங்கள் சிக்கி முன்ன பின்ன தெரியாத கூட ஓடி கொலையுண்ணப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பைக்கு வேகமாய் ஓட்டுற வாலிபர் லாபத்தை தெரியாமல் முட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி, பெற்றோருடைய கனவுகள் வீணாக போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இறைவா, உலகம்ல இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களும் சமானமாய் வாழட்டும். தாய் திருநாடாக இந்தியாவை ஆசீர்வதிங்க. எல்லா மதத்தவர்களையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், போதக பிதாக்கள், ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசரி திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, தினந்தோறும் நம்முடைய செய்திகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, வாலண்டியராய் பணிபுரிகிற, அழைத்து வருகிற ஆண்டவர், ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்க நல்ல உள்ளங்கள் அநேகர்கள் உண்டு. அவர்களை ஆசீர்வதியும். அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாரும். வேலை செய்த ஜனங்களை அழைத்து கொண்டு வாரும். மகிமைப்படும் இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சாக்காரங்களையும் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.